வணக்கம். நடிகர் விஜய் நடிப்பில் ஜனநாயகன் திரைப்படம் தொடர்பான தணிக்கை சர்ச்சையில் சென்னை உயர்நீதிமன்றம் மத்திய திரைப்பட தணிக்கை வாரியத்தின் மேல்முறையீட்டு மனு மீதான உத்தரவுகளை ஜனவரி 20, 2026 அன்று ஒத்திவைத்துள்ளது. இந்த வழக்கு திரைப்பட தணிக்கை செயல்முறையின் சிக்கல்களை வெளிப்படுத்துகிறது. நடிகர் விஜய் நடித்துள்ள ஜனநாயகன் திரைப்படம் அவரது அரசியல் கட்சியானவுடன் முழுநேர அரசியலுக்கு மாறுவதற்கு முன் வெளியாகும் கடைசி படமாக பார்க்கப்படுகிறது. இது ஜனவரி 9 அன்று தியேட்டர்களில் வெளியாக திட்டமிடப்பட்டிருந்தது. ஆனால் தணிக்கை வாரியத்துடன் ஏற்பட்ட சிக்கல்களால் கணிசமான தாமதம் ஏற்பட்டுள்ளது. KVN புரொடக்ஷன்ஸ் எழுப்பி தயாரித்த இந்த உயர்நிலை பட்ஜெட் தமிழ் திரைப்படம் தணிக்கை வாரியத்துடன் ஏற்பட்ட சர்ச்சையால் பெரும் நிதி நெருக்கடி மற்றும் வெளியீட்டு தாமதத்தை சந்தித்துள்ளது. இது தயாரிப்பாளர்களுக்கு கடும் அழுத்தத்தை ஏற்படுத்தியுள்ளது. விஜய் தனது அரசியல் கட்சியான தமிழக வெற்றிக் கழகமுடன் முழுநேர அரசியலுக்கு மாறுவதால் ஜனநாயகன் அவரது நடிப்பு வாழ்க்கைக்கு ஒரு குறியீட்டு பிரியாவிடை படமாகவும் ஆதரவாளர்களுக்கு உணர்ச்சிமிக்கதாகவும் கருதப்படுகிறது. திரைப்பட தயாரிப்பாளர்கள் தணிக்கை வாரியம் கோரிய 27 வெட்டுக்களுக்கு ஒப்புக்கொண்ட போதிலும் CBFC சான்றிதழ் வழங்க மறுத்து படத்தை மறுஆய்வு குழுவுக்கு அனுப்பியது. இந்த நடவடிக்கையை தயாரிப்பாளர்கள் தன்னிச்சையானது என்று கண்டித்தனர். ஜனவரி 2026 வெளியீட்டிற்கு சில நாட்களுக்கு முன்பு இது ஏற்பட்டதால் தயாரிப்பாளர்கள் இதை விஜயின் அரசியல் லட்சியங்களை தடுப்பதற்கான அரசியல் சதி என்று குற்றம் சாட்டினர். விஜயின் ஆதரவாளர்களும் இதே கருத்தை பகிர்ந்துள்ளனர். 2017 முதல் 2025 வரையிலான காலத்தில் CBFC 720 மணி நேரத்திற்கும் அதிகமான திரைப்பட உள்ளடக்கத்தை மாற்றியுள்ளது. இதில் 76% நீக்கங்கள் என்பது திரைப்பட தணிக்கை அமைப்பில் உள்ள பரந்த சிக்கல்களையும் முறைகேடுகளையும் எடுத்துக்காட்டுகிறது. தணிக்கை குழு சான்றிதழை பரிந்துரைத்த பிறகும் CBFC அதை மீறி மறுஆய்வுக் குழுவுக்கு அனுப்பியதே இந்த சர்ச்சையின் மையமாக உள்ளது. இது தயாரிப்பாளர்களை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியது. தணிக்கை குழுவின் பரிந்துரைகள் மற்றும் 27 வெட்டுகள் போன்றவை பூர்த்தி செய்யப்பட்டவுடன் செயல்முறையை மீண்டும் திறப்பது நியாயமற்றது மற்றும் தவறானது என்று தயாரிப்பாளர்கள் வாதிட்டனர். குறிப்பிட்ட சர்ச்சைக்குரிய உள்ளடக்கங்கள் விவரிக்கப்படவில்லை என்றாலும் அவை பொது ஒழுங்கு, ஒழுக்கம், நீதி அல்லது அரசியல் தொடர்பானவையாக இருக்கலாம் என்று ஊகிக்கப்படுகிறது. இந்த தாமதம் விஜயின் ஆதரவாளர்களிடம் அரசியல் உள்நோக்கங்கள் மற்றும் சதி குறித்த கடுமையான குற்றச்சாட்டுகளை தூண்டியுள்ளது. சமூக ஊடகங்களிலும் பரவலாக விவாதிக்கப்பட்டுள்ளது. KVN புரொடக்ஷன்ஸ் முதலில் சென்னை உயர் நீதிமன்றத்தில் தணிக்கை சான்றிதழ் கோரியது. நீதிமன்றம் PUA 16 சான்றிதழ் வழங்க உத்தரவிட்டது. இது முதல் வெற்றியாக இருந்தது. ஆனால் CBFC இந்த உத்தரவை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தது. உச்சநீதிமன்றம் ஜனவரி 20 தேதிக்குள் இந்த சிக்கலை தீர்க்க சென்னை உயர் நீதிமன்றத்திற்கு உத்தரவிட்டது. சென்னை உயர் நீதிமன்றத்தின் டிவிஷன் பெஞ்ச் இரு தரப்பினரின் வாதங்களை கேட்டது. CBFC ஒரு எதிர் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய போதுமான நேரம் இல்லை என்றும் தயாரிப்பாளர்கள் ஜனவரி 6 மறுஆய்வு தகவலை சவால் செய்ய தவறிவிட்டனர் என்றும் வாதிட்டது. ஒருமனதான தணிக்கை குழுவின் முடிவு மேலோங்கி நிற்க வேண்டும் என்று தயாரிப்பாளர்கள் வலியுறுத்தினர். இறுதியாக ஜனவரி 20, 2026 அன்று சென்னை உயர் நீதிமன்றம் தனது உத்தரவை ஒத்திவைத்தது. இதனால் படத்தின் தியேட்டர் வெளியீடு நிச்சயமற்றதாகவே உள்ளது. இது தயாரிப்பாளர்களுக்கு நிதி ரீதியான பெரும் இழப்பையும் விஜயின் ஆதரவாளர்களுக்கு உணர்ச்சி ரீதியான பாதிப்பையும் ஏற்படுத்துகிறது. இந்த வழக்கு இந்தியாவின் திரைப்பட தணிக்கை செயல்முறையின் ஆழமான சிக்கல்களை எடுத்து காட்டுகிறது. குறிப்பாக 2021 இல் திரைப்படச் சான்றிதழ் மேல்முறையீட்டு தீர்ப்பாயம் ரத்து செய்யப்பட்ட பிறகு ஏற்பட்ட குழப்பங்களை. அமேசான் பிரைம் வீடியோ தியேட்டர் வெளியீட்டு தாமதங்களுக்கு பொறுப்பல்ல என்றும் ஒப்பந்தப்படி OTT தளத்தில் வெளியீட்டை தொடரும் என்றும் தெளிவாக அறிவித்துள்ளது. இந்த நீண்ட நிச்சயமற்ற தன்மை பார்வையாளர்களின் ஆர்வத்தை குறைக்கிறது மற்றும் அரசியலில் ஈடுபட்டுள்ள திரைப்பட ஆளுமைகளுக்கு எதிர்காலத்தில் ஒரு முன்னுதாரணத்தை உருவாக்கலாம். ஜனநாயகன் படத்தின் வெளியீடு ஒத்திவைக்கப்பட்டதால் 25 வெட்டுக்களுக்கு பிறகு UE சான்றிதழை பெற்ற பராசக்தி படத்துடன் தியேட்டர் மோதல் தவிர்க்கப்பட்டு அது பயனடைந்தது.
இந்த வழக்கு குறித்து அடுத்த கட்ட முக்கிய தகவல்கள் மற்றும் நீதிமன்ற உத்தரவுகளுக்காக காத்திருப்போம். தொடர்ந்து நம் தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள். நன்றி.